அப்டேட்டட் கோமாளி. செய்கிற வேலையை நம்ம சரியாக செஞ்சோன்னா பலன் தானாக கிடைக்கும். ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு அவரோட கப்பலுக்கு அதாவது படகு, கப்பல் இல்லை, படகுக்கு பெயிண்ட் அடிக்கிற ஒப்பந்தத்தை கொடுக்குறாரு. அப்போ பெயிண்டர் அந்த படகை பார்த்துட்டு அதுக்கான வேலைக்கான முன்பணத்தை வாங்கிட்டு அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த படகுல ஒரு சிறிய ஓட்டையை கவனிக்கிறாரு அந்த பெயிண்டரு. கவனிச்சுட்டு அதை உடனே சரி பண்ணிவிட்டு அது பெயிண்ட்லாம் அடித்து அந்த முதலாளிக்கிட்ட அந்த படகை ஒப்படைக்கிறாரு. முதலாளியும் பார்த்துட்டு படகு அருமையாக பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நன்றி சொல்லி அவருக்கு அன்றைக்கான தினத்துக்கான அந்த ஒப்பந்தத்துக்கான கூலியை கொடுத்து அனுப்பிடுறாரு. ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா முதலாளி அந்த பெயிண்டர் வீட்டுக்கு போகிறார். பெயிண்டருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த முதலாளி நம்ம வீட்டுக்கு வராரு, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதலாளி அவரை உடனே கட்டி அணைச்சி இன்னும் கொஞ்சம் காசு, ஒரு தட்டில் மாம்பழம் பழங்கள்லாம் வச்சு அவருக்கு மரியாதை செலுத்துறாரு. பெயிண்டருக்கு ஒரே ஆச்சரியம், எதுக்கோசம் நம்ம முதலாளி நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் செய்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அந்த முதலாளி சொல்கிறாரு, எதுக்குன்னு உனக்கு தெரியலல்ல, அதுக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோடய பிள்ளைங்கள் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க என் படகு எடுத்துகிட்டு கடலுக்கு போனாங்க. அது போட்டில் அந்த படகுல ஒரு ஓட்டை இருந்தது, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த பயத்துலேயே நான் இருந்தேன். ஐயோ, கடலுக்கு போன என் பிள்ளைங்களை எப்படி பத்திரமா வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பத்திரமா சேர்ந்துட்டாங்க. அதுக்கு காரணம் நீ அந்த ஓட்டையை அடைச்சது தான் எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது. ரொம்ப நன்றி. செய்கிற வேலையை நீங்கள் சரியாக செஞ்சதுனால என் பிள்ளைங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது. அந்த நன்றிக்கு தான் உங்களுக்கு இந்த சின்ன விஷயத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த முதலாளி சொல்லும் போது அந்த தொழிலாளியான பெயிண்டருக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம செய்கிற வேலையை சரியாக செஞ்சிட்டோன்னா பலன் தானாகவே வந்துடும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.